பாரதத்தின் பொதுமறைகளில் பின்வருமாறு ஒரு கதை வருகிறது. அதில் மகரிஷி சுகருடைய சிஷ்யர்களில் ஒருவரான அரஸ்து முனிவரானவர் தம்முடைய சிஷ்யரான சிக்கந்தரிடம் பாரதத்தில் இருந்து கீதையின் முழுமையான ஞானத்தை அறிந்த குருநாதரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். கீதையினுடைய ஒரே இறை தத்துவத்தையே உலகத்தின் பற்பல மொழிகளை பின்பற்றும் மூசா, இயேசு மற்றும் சுஃபி என முஸ்லிம் மகாத்மாக்கள் எடுத்துக் கூறினர். மொழி வித்தியாசத்தின் காரணமாக இவைகள் அனைத்தும் வெவ்வேறாக காணப்பட்டாலும் இவை அனைத்துமே உண்மையில் கீதையின் கருத்துக்களே ஆகும். ஆக கீதையானது மானிட வர்க்கத்துக்கு உரிய தர்க்கத்துக்கே இடமளிக்காத தர்மசாஸ்திரமாகும். கீதையினுடைய உட்கருத்தை யதார்த்த கீதையின் வடிவாக இயற்றி சுவாமி அட்கடானந்த மகாராஜ் அவர்கள் அனைத்து மானுட வர்க்கத்துக்கும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக அளித்திருக்கிறார். கீதையின் பல்லாயிரக்கணக்கான விளக்க உரைகளுக்கு மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விளக்க உரையின் பிரகாசத்தில் தாங்கள் அனைவரும் மேன்மையை பெறுகின்ற சாதகர்கள் ஆவீர்களாக. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 6வது அத்தியாயம். உலகில் தர்மத்தின் பெயரால் நடைமுறை பழக்க வழக்கங்கள், பூஜை விதிமுறைகள், பற்பல மதங்களின் ஆதிக்கம் ஆகியவற்றின் கரங்கள் வலுப்பெற்றிருக்கும் காலகட்டத்தில் அத்தகைய நெறிகள் அனைத்தையும் அழித்து ஏக இறைவன் என்ற கொள்கையை நிலைநிறுத்தவும் அவரை அடைவதற்கான ஆன்மீக செயல்முறை விதிகளை பறைசாற்றுவதற்கும் ஏதேனும் ஒரு மகாபுருஷர் தோன்றுகிறார். ஆராதனை செயல்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு பேசாமல் உட்கார்ந்து கொண்டு ஞானிகள் என்று கூறி திரிந்தவர்களின் கூட்டம் ஸ்ரீகிருஷ்ணரின் காலத்திலும் மிகவும் பிரபலமாகவே இருந்து வந்திருக்கிறது. எனவேதான் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே யோகேஸ்வரராகிய ஸ்ரீகிருஷ்ணர் ஞானயோகமாக இருந்தாலும் சரி, கர்மயோகமாக இருந்தாலும் சரி, 2 வழிகளிலுமே அவற்றிற்கு ஏற்ப கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்கிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், அநாஶ்ரிதः கர்மஃலம் கார்யம் கர்ம கரோதி யः ச சந்நியாஸீ ச யோகீ ச ந நிரக்னிர் ந சாக்ரியः. ஸ்ரீ கிருஷ்ண மகாராஜ் கூறுகிறார், அர்ஜுனா, கர்ம பலனை சார்ந்திராமல், அதாவது கர்மத்தை செய்யும் சமயத்தில் எந்த வகையான ஆசைகளையும் வைத்துக் கொள்ளாமல் எவர் ஒருவர் காரியம் கர்மம் செய்ய தகுதியுடைய வேள்வியின் சிறப்பு செயல்முறை விதிகளை கடைபிடித்து வருகிறாரோ அவரே சந்நியாசி, அவரே யோகி ஆவார். அதை விடுத்து நெருப்பை தொடமாட்டேன் என்று தியாகம் செய்பவனும் வேள்வி செயல்களை தியாகம் செய்பவனும் சந்நியாசியும் அல்ல, யோகியும் அல்ல. கிரியைகள் என்ற பெயரில் எண்ணற்றவை உள்ளன. அவற்றில் இருந்து காரியம் கர்ம, செய்யத்தகுந்த கர்மம், நியத கர்ம, நிச்சயிக்கப்பட்டுள்ள ஒன்றான கர்மம் வேள்வியின் செயல்முறை எனப்படுகிறது. இதனுடைய தூய்மையான பொருளே ஆராதனை எனப்படும். ஆராதிக்கும் தெய்வத்துள் நுழைவு பெற்று தரவல்ல வேள்வியின் சிறப்பு செயல்முறை விதியாகும். இதற்கு செயல் வடிவம் தருவதையே கர்மம் என்கிறோம். எவர் இதை செய்கிறாரோ அவரே சந்நியாசி, அவரே யோகி ஆகிறார். அதை விடுத்து நாங்கள் இனிமேல் நெருப்பை தொடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்பவனும் கர்மத்தை தியாகம் செய்பவனும், அதாவது எனக்கென்று எந்த கர்மமும் இல்லை,
நான் ஆத்ம ஞானி ஆவேன் என்று வெறுமனே சொல்லிக்கொண்டு கர்மத்தையே செய்ய ஆரம்பிக்காதவனும், செய்ய தகுதியுடைய வேள்வியின் சிறப்பு செயல்முறை விதியை செய்யாதவனும் சந்நியாசியும் அல்ல, யோகியும் அல்ல. இது பற்றி மேலும் பார்க்கலாம். யம் சந்நியாசமிதி பிராஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நைஹ சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்சன. அர்ஜுனா, எதனை சந்நியாசம் என்று கூறுகிறார்களோ அதையே நீ யோகம் என்று அறிந்து கொள். ஏனெனில் சங்கல்பங்களை தியாகம் செய்யாமல் யாருமே யோகியாக முடியாது. அதாவது ஆசைகளை துறப்பது இரண்டு பாதைகளை பின்பற்றுபவர்களுக்குமே மிகவும் இன்றியமையாததாகும். அப்படியென்றால் மிகவும் எளிதாக போய்விட்டது. நாம் சங்கல்பமே செய்யவில்லை என்று கூறிவிடலாம். யோகியாகி விடுவோம், சன்னியாசியாகி விடுவோம் என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு அப்படி ஒருபோதும் நடக்காது என்று கூறுகிறார். ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூಢஸ்ய தஸ்யைவ ஷமः காரணமுச்யதே. யோகத்தின் பாதையில் முன்னேறிச் செல்வதற்கு விரும்பும், தியானத்தில் தொடர்ந்து ஈடுபாடு உடையவருக்கு யோகம் கைகூட வேண்டுமானால் கர்மம் செய்ய வேண்டும் என்பதே காரணமாகிறது. யோகத்தை கடைபிடித்துக் கொண்டே சென்று அதன் இறுதி விளைவினை தருகின்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு அந்த யோகம் கைகூடப் பெறுவதில் சமகாரணம் உச்சதே, அதாவது ஒட்டுமொத்த சங்கல்பங்களின் அழிவு என்பது காரணமாகிறது. இதற்கு முன்பு சங்கல்பம் நம்மை விட்டுவிடுவது இல்லை. மேலும் யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்யதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூಢஸ்ததோச்யதே. எந்த காலத்தில் ஒருவர் புலன் இன்ப விஷயங்களில் பற்றில்லாதவராக ஆகிறாரோ, கர்மங்களிலும் பற்றில்லாதவராக ஆகிறாரோ, யோகத்தின் பரிபக்குவ நிலைக்கு வந்து இறைவனை அடைந்துவிட்ட பிறகு அதற்கும் மேல் கர்மத்தை செய்து யாரை தேடுவது? ஆகவே நிச்சயிக்கப்பட்ட கர்மமான ஆராதனைக்கு அவசியம் இல்லாமல் போகிறது. எனவேதான் அவருக்கு கர்மங்களில் பற்றில்லை. அந்த காலத்தில்தான் சர்வ சங்கல்ப சந்நியாசி, எல்லா சங்கல்பங்களும் அழிகின்றன. அவரே சந்நியாசியும் அவரே யோகம் கைகூட பெற்றவரும் ஆவார். இது தவிர ஆன்மீக பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் வழியில் சந்நியாசம் என்ற பெயரில் ஒரு பொருளும் இல்லை. இந்த யோகம் கைகூட பெறுவதால் கிடைக்கும் லாபம்தான் என்ன? உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானமவசாதயே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனः. அர்ஜுனா, மனிதராக பிறந்தவர்கள் அனைவருமே தங்கள் மூலமாகவே தங்களை உயர்த்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். தங்களுடைய ஆன்மாவை அதோகதிக்கு தள்ளிவிடக்கூடாது. ஏனெனில் இந்த ஜீவாத்மாதான் தனக்குத்தானே நண்பனாகவும் தனக்குத்தானே எதிரியாகவும் இருக்கிறது. இது எப்பொழுது எதிரியாகிறது? இது எப்பொழுது நண்பனாகிறது? இது பற்றி கூறுகிறார். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதः அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவத். எந்த ஜீவாத்மாவின் மூலமாக
மனம் மற்றும் புலன்களுடன் சேர்த்து இந்த உடலானது வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதோ அவருக்கு அவருடைய ஜீவாத்மா நண்பனாகும். எந்த ஜீவாத்மாவின் மூலமாக மனம் மற்றும் புலன்களுடன் சேர்த்து இந்த உடலானது வெற்றி கொள்ளப்படவில்லையோ அவனுக்கு இந்த ஜீவாத்மாவே பகைவனாகும். இந்த 2 ஸ்லோகங்களிலுமே ஸ்ரீகிருஷ்ணர் ஒரே கருத்தை தான் சொல்ல வருகிறார். அதாவது, உன் மூலமாகவே உனது ஆத்மாவை உயர்த்திக் கொள், அதை அதோகதிக்கு தள்ளிவிடாதே, ஏனெனில் ஆன்மாவே நண்பனாவான். படைப்பில் இதை தவிர வேறு எந்த பகைவனும் இல்லை, வேறு எந்த நண்பனும் இல்லை. எந்த முறையில் எவர் மூலமாக மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களும் வெல்லப்பட்டு விட்டதோ அவரை பொறுத்தவரையில் அவருடைய ஆத்மா நண்பனாக இருந்து நட்புடன் வழிநடத்துகிறது, மேலான நன்மையை பெற்றுத் தருகிறது. எவர் மூலமாக மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களும் வெல்லப்படவில்லையோ அவரை பொறுத்தவரையில் அவருடைய ஆன்மா பகைவனாக மாறி பகைமையுடன் நடந்து கொள்கிறது. எண்ணற்ற பிறவிகளையும் வேதனைகளையும் உண்டாக்கும் வழிக்கு கொண்டு சென்று விடுகிறது. பெரும்பாலோர் நான் ஆத்மா ஆவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்றனர். இந்த ஆன்மாவை ஆயுதத்தால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க இயலாது, காற்றினால் உலர்த்த முடியாது. இது நித்தியமானது, அமிர்த வடிவமானது, மரணமற்றது, மாறுதல் அடையாதது, என்றும் நிலையானது. அந்த ஆன்மா என்னுள் உள்ளது என்று கீதையில் சொல்லப்பட்டு இருப்பதை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர். ஆனால் அவர்கள் கீதையின் இந்த வரிகளான ஆன்மா அதோகதிக்கும் போகிறது என்பதில் மட்டும் ஏனோ கவனம் செலுத்துவது கிடையாது. ஆன்மாவிற்கு மீட்சியும் உண்டு. அதற்கு காரியம் கர்மம், அதாவது செய்ய தகுதியுடைய வேள்வியின் சிறப்பு செயல்முறை விதியை கடைபிடிப்பதன் மூலமாகவே வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு உள்ளது. இப்போது சாதகமாக செயல்படுகின்ற ஆன்மாவின் லட்சணம் என்ன என்று பார்ப்போம். जितात्मनः प्रशान्तस्य परमात्मा समाहितः शीतोष्णसुखदुःखेषु तथा मानापमानयोः. குளிர், வெப்பம், சுகம், துக்கம், மானம், அவமானம் ஆகியவற்றில் கூட எவருடைய ஆழ்மனத்தில் உள்ள எண்ணங்கள் மிகவும் நல்ல முறையில் அமைதியுடன் இருக்கின்றனவோ அத்தகைய தன்வயப்பட்ட ஆன்மாவை உடையவரிடம் பரமாத்மா எப்போதும் நிலைபெற்று இருக்கிறார். அதிலிருந்து ஒருபோதும் அவர் விலகுவதில்லை. ஜீதாத்மா, அதாவது எவரொருவர் மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் வென்று விட்டாரோ அவருடைய மன எண்ணங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் மேலான அமைதியில் ஒன்றுகூடி கலந்து விடுகின்றன. இதுவே ஆன்மாவிற்கு விடுதலை கிடைக்கின்ற நிலையாகும். மேலும் கூறுகிறார், ज्ञान विज्ञान तृप्तात्मा कूटस्थो विजितेन्द्रियः युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्मकाञ्चनः. எவருடைய உள்மனம், அதாவது அந்தக்கரணம், ஞானம் விஞ்ஞானம் ஆகியவற்றால் திருப்தியடைந்து விட்டதோ, எவருடைய நிலைப்பாடு அசையாததாக உறுதியுடனும் புலனுகர்வு எண்ணங்கள் விகாரங்கள் இல்லாமலும் இருக்கிறதோ, எவருடைய புலன்கள் சிறப்பான முறையில் வெல்லப்பட்டு விட்டதோ, எவருடைய பார்வையில் மண்ணும் கல்லும் தங்கமும் ஒரே மாதிரியான மதிப்பு உடையதாகிவிட்டதோ அத்தகைய யோகியே யுக்தன், அதாவது யோகம் கைகூட பெற்றவர் எனப்படுகிறார்.
இது யோகத்தின் உச்ச வரம்பு நிலையாகும். இதையே யோகீஸ்வரர் 5வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் விவரித்து வந்துள்ளார். பரமதத்துவ பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்தல் எனப்படும் சாட்சாத்காரம் மற்றும் அனுபவத்துடன் கூடிய அறிதலுக்கு பெயரே ஞானமாகும். நாம் இஷ்ட தெய்வத்திடம், அதாவது சத்குருவிடம் இருந்து ஒரு அங்குலம் தொலைவில் இருந்தாலும் எதுவரை அவரை அறிவதற்கான விருப்பமும் இருந்து கொண்டேதான் இருக்கிறதோ அதுவரை நாம் அஞ்ஞானிகள்தான். அந்த வழிகாட்டுபவர் அல்லது தூண்டுணர்த்துபவர் எவ்வாறு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், அவர் எவ்வாறு வழிகாட்டுகிறார், எவ்வாறு தூண்டுணர்த்துகிறார், அவர் எவ்வாறு எல்லா ஆன்மாக்களையும் ஒரே சமயத்தில் ஆன்மீக பாதையில் வழிநடத்திச் செல்கிறார், அவர் எவ்வாறு இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் ஆகியவற்றை அறிந்து இருக்கிறார், அந்த வழிகாட்டுபவரும் தூண்டுணர்த்துபவரும் ஆகிய இஷ்ட தெய்வத்தின், அதாவது சத்குருவின் உயர் ஆன்மீக செயல்பாட்டியல் பற்றிய ஞானமே விஞ்ஞானம் எனப்படுகிறது. எந்நாள் முதல் இதயத்தில் இஷ்ட தெய்வத்தின் அவதாரம் வெளிப்பாடு நிகழ்கிறதோ அந்த நாள் முதலே அவர் கட்டளைகளை பிறப்பிக்க தொடங்கி விடுகிறார். ஆனால் ஆரம்ப நிலையில் உள்ள சாதகனால் இதனை புரிந்து கொள்ள முடிவதில்லை. யோகத்தின் உச்ச நிலையிலேயே யோகியானவர் இஷ்ட தெய்வத்தின், அதாவது சத்குருவின் ஆக ஆன்மீக செயல்பாட்டியல் முழுவதையும் பூரணமாக அறிந்து கொள்கிறார். இதுவே உயர் ஆன்மீக அறிவாகிய விஞ்ஞானம் எனப்படுகிறது. யோகம் கைகூட பெற்றவர், அந்த யுக்த புருஷருடைய அந்தக்கரணம் ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தால் திருப்தி அடைந்த நிலையில் உள்ளது. இதே முறையில் யோகம் கைகூட பெற்ற மகாபுருஷரின் நிலையை நிரூபணம் செய்யும் வகையில் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் கூறுகிறார். சுரின்மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர்விசிஷ்யதே. இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெற்ற பிறகு மகாபுருஷர் சமமான பார்வையும் சமமான நடத்தையும் உடையவராகிவிடுகிறார். இதற்கு கொஞ்சம் முன்பு வந்த ஸ்லோகத்தில் அவர் அந்த பூரண ஞானம் பெற்றவர், அறிவும் அடக்கமும் உடைய பிராமணர், சண்டாளன், பசு, நாய், யானை ஆகிய எல்லாவற்றின் மீதும் சமமான பார்வை உடையவராக இருக்கிறார் என்று கூறினார். இந்த ஸ்லோகமும் அந்த கூற்றையே முழுமையாக்குகிறது. இதயபூர்வமாக மற்றவர்களுக்கு உதவி புரிகின்ற நல்ல இதயம் கொண்டவரும், நண்பர் பகைவர் விருப்பு வெறுப்பு அற்றவரும், உதாசீனர் சொந்த பந்தங்கள் தர்மாத்மா மற்றும் பாவிகளிடமும் சமமான பார்வை உடையவருமான அந்த யோகம் கைகூட பெற்ற மகாபுருஷர் மிகவும் சிறந்தவராகிறார். அவர் மற்றவர்களுடைய காரியங்களின் மீது தமது பார்வையை செலுத்துவதில்லை. அதற்கு மாறாக அவர்களது அகத்தில் நிலைத்திருக்கும் ஆன்மாவின் சஞ்சாரத்தில் மட்டுமே தமது பார்வையை வைத்திருக்கிறார். மேலும் அவர்கள் அனைவரிடமும் அவருக்கு தெரிகின்ற வித்தியாசம் இவ்வளவுதான். சிலர் தாழ்ந்த சாதனை பிரிவு நிலையில் உள்ளனர் என்றால், வேறு சிலர் அகத் தூய்மையின் சமீபத்தை எட்டிவிட்டனர். ஆனால் இந்த திறன் அனைவருக்குள்ளேயும் இருக்கிறது. இங்கே மீண்டும் ஒருமுறை யோகம் கைகூட பெற்றவரின் லட்சணம் எடுத்து கூறப்பட்டுள்ளது. யோகம் கைகூட பெற்றவர் எவ்வாறு உருவாக்கப்படுகிறார், அவர் எவ்வாறு வேள்வி செய்கிறார், வேள்வி செய்யும் இடம் எவ்வாறு இருக்க வேண்டும்,
ஆசனம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், வேள்வியை செய்யும் போது எப்படி உட்கார வேண்டும், வேள்வியை செய்பவர் மூலமாக பின்பற்றப்பட வேண்டிய நியமம், உணவு கட்டுப்பாடு, உடல் உழைப்பு, உறக்கம், விழித்திருத்தல் ஆகியவற்றில் உள்ள கட்டுப்பாடுகள், கர்மத்தில் ஈடுபடும் போது உடல் அங்க அசைவுகள் அல்லது செயல்பாடுகள் எவ்விதம் இருக்க வேண்டும் முதலானவை பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் அடுத்து வரப்போகின்ற 5 ஸ்லோகங்களில் தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார். அதை அறிந்து நீங்களும் அந்த வேள்வியில் ஈடுபட்டு அதனை வெற்றிகரமாக முடிக்க முடியும். 3வது அத்தியாயத்தில் அவர் வேள்வியின் பெயரை மட்டுமே உச்சரித்து வேள்வியின் செயல்முறையே அந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமாகும் என்று கூறினார். 4வது அத்தியாயத்தில் அவர் வேள்வியின் முழு உருவத்தையும் விரிவாக எடுத்துரைத்தார். அதில் பிராணனை அபானனில் ஹோமம் செய்கிறார்கள், அபானனை பிராணனில் ஹோமம் செய்கிறார்கள், பிராணன் அபானன் ஆகியவற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தி மனத்தை தடுத்து நிறுத்துதல் முதலானவை செய்யப்படுகின்றன. இவை அனைத்தையும் சேர்த்து வேள்வியின் தூய்மையான பொருளே ஆராதனை மற்றும் அந்த ஆராதிக்கும் தெய்வமாகிய பரமாத்மா வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் வல்லமை கொண்ட செயல்முறையாகும். இது பற்றி 5வது அத்தியாயத்திலும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வேள்வியை செய்வதற்கான ஆசனம், இடம், செயல் விதிமுறை முதலானவைகளை பற்றிய விளக்கம் மீதம் இருக்கிறது அல்லவா? இப்போது யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் அதை பற்றியெல்லாம் விளக்கப் போகிறார். योगी युञ्जीत सततम् आत्मानं रहसि स्थितः एकाकीयत चित्तात्मा निराशीर परिग्रहः. சித்தத்தை வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள யோகி மனம், புலன்கள் மற்றும் உடல் ஆகியவற்றை வசப்படுத்திக் கொண்டு புலனின்ப எண்ணங்களை தவிர்த்து புலனின்ப விஷயங்களையும் தவிர்த்து அதன் மூலம் புதிய வினைகள் ஏற்படாமல் தடுத்து ஏகாந்தமான இடத்தை தேர்ந்தெடுத்து தன்னந்தனியாக அமர்ந்து சித்தத்தை ஆன்மாவை பெற்றுத்தரவல்ல வேள்வியின் செயல்முறையில் ஈடுபடுத்திய வண்ணம் இருக்க வேண்டும். அதற்கான இடம் எப்படி இருக்க வேண்டும், ஆசனம் எப்படி இருக்க வேண்டும்? शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचम् चैलाजिनकुशोत्तरम्. சுத்தமான இடத்தில் தர்ப்பையினாலான பாய், மான் தோல், துணி, கம்பளி, பலகையாசனம் போன்ற ஏதாவது ஒன்றை விரித்து அதிக உயரம் இல்லாமலும் மிகவும் தாழ்வாக அமையாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆசனத்தை தயார் செய்து கொள்ளவும். சுத்தமான இடம் என்பதற்கு நன்றாக பெருக்கி துடைத்து சுத்தம் செய்யப்பட்ட இடம் என்று பொருள். தரையில் ஏதாவது விரிப்பு இருப்பது அவசியம். அது மான் தோலாகவோ பாயாகவோ ஏதேனும் ஒரு சுத்தமான துணியாகவோ பலகையாகவோ எது நம்மிடம் உள்ளதோ அதில் ஏதேனும் ஒன்றை விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசனம் அங்கும் இங்கும் ஆடுவதாகவோ அசைவதாகவோ அமைந்து இருக்கக்கூடாது. தரையிலிருந்து மிகுந்த உயரத்திலோ அல்லது மிகவும் தாழ்ந்தோ இருக்கலாகாது. பூஜ்யஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த சுவாமிகள் ஏறத்தாழ 5 அங்குல உயரமுள்ள ஆசனத்தில் அமர்வார். ஒருமுறை பக்தர்கள் ஏறத்தாழ 1 அடி உயரமுள்ள பளிங்கினால் செய்யப்பட்ட ஆசனம் ஒன்றை வாங்கி வந்து விட்டனர். குருதேவ பகவான் அவர்கள் ஒரு நாள் மட்டுமே அதில் அமர்ந்தார். அவர் பிறகு, என்னால் முடியாது, இது மிகவும் உயரமாகிவிட்டது, சாது உயரமான ஆசனத்தில் உட்காரக்கூடாது, அது கர்வத்தையே உண்டாக்கும், மிகவும் தாழ்வான ஆசனத்திலும் உட்காரக்கூடாது,
அது தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துவிடும், மேலும் தன்மேல் வெறுப்பு ஏற்பட்டுவிடும் என்று கூறினார். அவ்வளவுதான். அந்த ஆசனம் அங்கிருந்து உடனே அகற்றப்பட்டு காட்டில் இருந்த ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டது. அந்த இடத்திற்கு மகாராஜ் அவர்களும் போவதில்லை, மற்றவர்களும் போவதில்லை. இதுவே அந்த மகாபுருஷரின் செயல்முறை போதனையாகும். இந்த வகையில் சாதகர்களுக்கு மிகவும் உயரமான ஆசனமும் இருக்கக்கூடாது, மிகவும் தாழ்வான ஆசனமும் இருக்கக்கூடாது. தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா யத் சித்தேந்திரியக்ரியः உபவிஷ்யாசனே யுஞ்சாத் யோகமாத்ம விசுத்தயே. அந்த ஆசனத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டுதான் தியானம் செய்ய வேண்டும் என்பது விதிமுறை. மனத்தை ஒருமுகப்படுத்தி சித்தம் மற்றும் புலன்களின் செயல்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து உள்மனத்தின், அதாவது அந்த கரணத்தின் தூய்மைக்காக யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இனி உட்காரும் முறை பற்றி கூறுகிறார். சமங்காய சிரோ கிரீவம் தாரயன் சலம் ஸ்திரः சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். உடல், கழுத்து, தலை ஆகியவற்றை நேராக அசையாமல் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நேராக அமைந்திருக்கும் ஒரு பலகையை நிறுத்தி வைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்று அமர்ந்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் நேராகவும் உறுதியாகவும் அமர்ந்து கொண்ட பிறகு மூக்கின் முன்பாகத்தில் பார்வை விழுமாறு பார்த்துக் கொண்டு அதற்கு இடப்பக்கமாகவோ வலப்பக்கமாகவோ பார்க்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. வேறு எந்த திசையிலும் பார்வையை செலுத்தாமல் உறுதியாக அமர்ந்து கொள்ள வேண்டும். பிரசாந்தாத்மா விகதபீ பிரம்மச்சாரி வ்ரதே ஸ்திதः மனः சம்யம்ய மச்சித்தோ யுக்த ஆசீத மத்பரः. பிரம்மச்சரிய விரதத்தில் நிலையாக நின்று தற்காலத்தில் பெரும்பாலோர் பிறப்பு உறுப்புகளை கட்டுப்படுத்துவதுதான் பிரம்மச்சரியம் என்கின்றனர். ஆனால் மகாபுருஷர்களின் அனுபூதி என்னவென்றால், மனத்தால் உலகியல் விஷயங்களை சிந்தித்துக் கொண்டு, கண்களால் அத்தகைய காட்சிகளை பார்த்துக் கொண்டு, சருமத்தால் தொட்டுணர்ந்து கொண்டு, காதுகளால் புலனின்ப விஷயங்களை தூண்டுகின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிறப்பு உறுப்புகளை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத காரியம். பிரம்மச்சாரி என்பதற்கு உண்மையான பொருள் என்னவென்றால், பிரம்ம ஆசரதி ச பிரம்மச்சாரி, பிரம்மத்தை பின்பற்றி நடத்தல், அதாவது நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை கடைபிடித்தல், வேள்வியின் செயல்முறையை கடைபிடித்தல் என்று பொருள். அவற்றை செய்பவரே யாந்தி பிரம்ம சனாதனம், என்றென்றும் நிலையான மாறாத சனாதன பிரம்மத்தில் நுழைவு பெற்றுவிடுகிறார். இதை செய்யும் பொழுது ஸ்பர்சான் கிருத்வா பகிர் பாஹ்யான், வெளி உலகியல் விஷயங்களை பற்றிய தொடு உணர்வு, மனம் மற்றும் எல்லா புலன்களின் தொடு உணர்வு ஆகியவற்றை வெளியிலேயே தியாகம் செய்துவிட்டு சித்தத்தை பிரம்ம சிந்தனையில், உள்மூச்சு வெளிமூச்சில், தியானத்தில் ஈடுபடுத்த வேண்டும். மனமானது முழுமையாக பிரம்மத்தில் ஈடுபட்டிருக்கும் போது வெளி உலக விஷயங்களை பற்றிய சிந்தனையை யார் செய்வது? ஒருவேளை வெளி உலக விஷயங்களை பற்றிய சிந்தனை வருகிறது என்றால் மனமானது பிரம்ம சிந்தனையில் எங்கே ஈடுபட்டிருக்கிறது? புலனுகர்வு ஆசைகள் உடலில் அன்று, மாறாக
மனத்தின் எண்ண அலைகளில் இருக்கின்றன. மனமானது பிரம்மத்தில் முழுமையாக ஈடுபட ஆரம்பித்து விட்டால் பிறப்பு உறுப்புகள் மட்டுமல்ல, அனைத்து புலன்களுமே கட்டுப்பாட்டிற்குள் இயல்பாகவே வந்துவிடுகின்றன. எனவே பிரம்மத்தில் முழுமையாக ஈடுபடுவதில் நிலையாக இருந்து பயம் இல்லாமல் நல்ல முறையில் அமைதியான உள்மனதுடன் மனத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டு என்னில் மட்டுமே ஈடுபட்டுக் கொண்டு இருக்கும் சித்தம் உடையவனாக என்னையே முழுவதுமாக சார்ந்து உறுதியாக நின்று கொள். அவ்வாறு செய்வதால் ஏற்படும் இறுதி விளைவு என்னவாக இருக்க முடியும்? युञ्जन्नेवं सदात्मानं योगी नियतमानसः शान्तिं निर्वाणपरमा मत्संस्थामधिगच्छति. இந்த முறையில் தன்னைத்தானே எப்பொழுதும் நிரந்தரமாக ஒரே ஆன்ம சிந்தனையில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் மனக்கட்டுப்பாடு உடைய யோகியானவன் எண்ணில் நிலை கொண்டுள்ள சாதனையின் உச்ச நிலையில் கிடைக்கின்ற அமைதியை அடைய பெற்று விடுகிறான். எனவேதான் உங்களை நீங்களே நிரந்தரமாக கர்மத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இவ்விடத்தில் இந்த கேள்வி முழுமையாக நிறைவு பெறுகிறது. அடுத்து வரும் 2 ஸ்லோகங்களில் அவர் பரமானந்தத்தை அளிக்கின்ற அமைதியை பெறுவதற்காக உடல் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, மிதமான உடல் உழைப்பு ஆகியவை அனைத்தும் அவசியம் என்று கூறுகிறார். नात्यश्नतस्तु योगोऽस्ति न चैकान्तमनश्नतः न चाति स्वप्नशीलस्य जाग्रतो नैव चार्जुन. அர்ஜுனா, இந்த யோகமானது அதிகமாக உண்பவர்களுக்கோ அல்லது உண்ணாமல் இருப்பவர்களுக்கோ கைகூடி வருவதில்லை. அதேபோன்று அதிகமாக உறங்குபவர்களுக்கோ அல்லது உறங்காது இருப்பவர்களுக்கோ கைகூடி வருவதில்லை. பின்பு எவருக்கு இது கைகூடி வருகிறது? युक्ताहार विहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः. அர்ஜுனா, துக்கங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் வல்லமை கொண்ட இந்த யோகம் தகுந்த உணவு, உடல் உழைப்பு, கர்மங்களுக்கு தகுந்த செயல்பாடு, உரிய முறையில் உறக்கம் மற்றும் விழிப்புடன் இருப்பவனுக்கே கைகூடுகிறது. அதிகமாக உணவு உட்கொள்வதால் சோம்பேறித்தனம், உறக்கம், கவனக்குறைவு ஆகியவை சூழ்ந்து கொள்ளும். பிறகு சாதனை செய்ய முடியாது. உணவு உட்கொள்வதை அறவே விட்டுவிட ஆரம்பித்து விட்டால் புலன்கள் பலவீனமடைந்து விடுகின்றன. பிறகு ஆடாமல் அசையாமல் நேராக அமர்வதற்கு கூட வலிமை இல்லாமல் போய்விடும். பூஜ்யஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் தினசரி உணவிலிருந்து 1.5 அல்லது 2 ரொட்டிகள் குறைத்து சாப்பிட்டு பழக வேண்டும் என்று கூறுவார். உடல் உழைப்பு, அதாவது சாதனைக்கு சாதகமாக இருக்கும் அளவு கொஞ்ச தூரம் நடந்து போய் வருவது, கொஞ்சம் உடலுக்கு உழைப்பு தருவதும் அவசியமாகும். அதற்கு ஏற்றவாறு ஏதேனும் ஒரு காரியத்தை தேடி பார்த்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இரத்த ஓட்டம் குறைந்து ஏதேனும் வியாதிகள் வந்து சேர்ந்துவிடும். ஆயுளானது உறக்கம், விழிப்பு, உணவு மற்றும் பயிற்சியின் மூலமாக குறையவோ நீடிக்கவோ செய்கிறது. பூஜ்யஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் யோகி 4 மணி நேரம் உறங்க வேண்டும், அனவரதமும் ஆன்ம சிந்தனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். பிடிவாதமாக உறங்காமல் இருப்பவன் சீக்கிரமே பைத்தியமாகி விடுவான் என்று கூறுவான்.
கர்மங்களுக்கு ஏற்ற வகையிலான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நியமிக்கப்பட்டு உள்ள கர்மமாகிய ஆராதனைக்காகவே நிரந்தரமாக முயற்சி செய்பவராக இருக்க வேண்டும். வெளி உலக விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் எப்போதும் இறை ஆராதனையிலேயே ஈடுபடுபவனுக்குத்தான் இந்த யோகம் கைகூடுகிறது. அத்துடன் சேர்த்து यदा विनियतं चित्तम् आत्मन्येवावतिष्ठते निःस्पृहः सर्वकामेभ्यो युक्त इत्युच्यते तदा. இந்த முறையில் யோகத்தை பயிற்சி செய்ததன் மூலம் மிகவும் சிறப்பான முறையில் வசப்படுத்தப்பட்ட சித்தமானது எந்த காலத்தில் பரமாத்மாவில் நல்ல முறையில் நிலை பெற்று விடுகிறதோ, அவரிலேயே ஒன்றிக் கலந்து விடுகிறதோ, அந்த காலத்தில் எல்லா ஆசைகளும் நீங்க பெற்றவரையே யோக யுக்தர், அதாவது யோகம் கைகூட பெற்றவர் என்று அழைக்கிறோம். இப்பொழுது மிகவும் சிறப்பான முறையில் வெற்றி கொள்ளப்பட்ட சித்தத்தின் லட்சணம் என்ன? यथा दीपो निवातस्थो नेङ्गते सोपमा स्मृता योगिनो यतचित्तस्य युञ्जतो योगमात्मना. எந்த முறையில் காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கின் சுடரானது ஆடாமல் அசையாமல் இருக்கிறதோ, அதாவது அந்த சுடரானது நேராக மேல் நோக்கி செல்கிறது, அதில் கொஞ்சம் கூட நடுக்கம் என்பதே இல்லை. இந்த எடுத்துக்காட்டே பரமாத்மாவை தியானம் செய்வதில் ஈடுபட்டிருக்கும் யோகியின் வெற்றி கொள்ளப்பட்ட சித்தத்திற்கும் கூறப்படுகிறது. விளக்குச் சுடர் வெறும் உதாரணம் மட்டுமே ஆகும். இந்த நாட்களில் எண்ணெய் விளக்கின் உபயோகம் குறைந்து போய்விட்டது. ஒருவேளை காற்று வேகமாக அடிக்காவிட்டால் ஊதுபத்தியை கொளுத்திய உடனே புகையானது நேராக எழும்புகிறது. இது யோகியின் வெற்றி கொள்ளப்பட்ட சித்தத்திற்கான உதாரணம் மட்டுமே ஆகும். இப்பொழுது சித்தமானது வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் சித்தம் இன்னும் இருக்கவே செய்கிறது. எப்பொழுது அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சித்தமும் இறைவனில் ஒன்றி இரண்டர கலந்து மறைந்து விடுகிறதோ, அப்பொழுது எந்த மாதிரியான தெய்வீக மகிமை கிடைக்கிறது, அது பற்றி பார்ப்போம். यत्रो परमते चित्तम् निरुद्धं योगसेवया यत्र चैवात्मनात्मानं पश्यन्नात्मनि तुष्यति. எந்த நிலையில் யோக பயிற்சியின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட சித்தமும் இறைவனில் இரண்டர கலந்து விடுகிறதோ, மறைந்து விடுகிறதோ, அந்த நிலையில் ஆத்மனா தன்னுடைய ஆன்மாவின் மூலம் ஆத்மானம் பரமாத்மாவை தரிசித்துக் கொண்டு ஆத்மனி ஏவ தன்னுடைய ஆன்மாவிலேயே மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். அவன் தரிசிப்பது என்னவோ பரமாத்மாவைத்தான். ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சி தன்னுடைய ஆன்மாவிலேயே கிடைக்கிறது. ஏனெனில் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெறும் காலத்தில்தான் பரமாத்மாவின் நேரடி தரிசனம் எனப்படும் சாட்சாத்காரம் கிடைக்கிறது. ஆனால் அடுத்த கணமே அவன் தன்னுடைய ஆன்மாவிலேயே அந்த பரமாத்மாவின் அனைத்து நிலையான தெய்வீக மகிமைகளும் நிறைக்கப்பட்டு இருப்பதை காண்கிறான். பிரம்மம் பிறப்பற்றது, இறப்பற்றது, என்றும் நிலையானது, மாறாதது, புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டது,
மற்றும் அமிர்த வடிவமானது என்றால், இங்கே ஆன்மாவும் பிறப்பற்றதாக, இறப்பற்றதாக, என்றும் நிலையானதாக, மாறாததாக, புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதாக மற்றும் அமிர்த வடிவமாக இருக்கிறது. இருக்கலாம், ஆனால் சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. எதுவரை சித்தமும் சித்தத்தின் அலைகளும் இருக்கின்றனவோ அதுவரைக்கும் அது உங்களுடைய அனுபவத்திற்காக இல்லை. சித்தம் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த கட்டுப்படுத்தப்பட்ட சித்தமும் மறைகின்ற காலத்தில்தான் பரமாத்மாவின் நேரடி தரிசனம், அதாவது சாட்சாத்காரம் கிடைக்கிறது. அவ்வாறு தரிசனம் கிடைத்த பிறகு மறுக்கணமே அந்த பரமாத்மாவின் அனைத்து தெய்வீக மகிமைகளுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ள தன்னுடைய ஆன்மாவை பெற்றுவிடுகிறான். எனவேதான் அவன் தன்னுடைய ஆன்மாவிலேயே மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். இதுவே அவனுடைய உண்மை வடிவம் எனப்படுகிறது. இதுவே உச்சகட்ட நிலையாகும். இதனை நிறைவு செய்ய வரும் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः. ஆகவே புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, முழுமையாக தூய்மையடைந்துவிட்ட சூட்சுமமான புத்தியின் மூலமாக கிரகிக்கப்படுவதற்கு தகுதி படைத்த எல்லையில்லாத ஆனந்தம் எனப்படுவதை எந்த நிலையில் இருந்து அனுபவத்தில் பெறுகிறாரோ அந்த நிலையில் உறுதியாக நிலை பெற்று இருக்கும் யோகி பகவானின் வடிவத்தை தத்துவமாக அறிந்துவிட்ட பிறகு அதனின்றும் விலகிப் போவதில்லை. எப்போதும் அதிலேயே வேரூன்றி நிலைத்து விடுகிறார். ஆகவே யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததः யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. பரமேஸ்வரரை அடைதல் என்கின்ற அந்த லாபத்தை, அதாவது இறுதியில் கிடைக்கும் உச்சகட்ட அமைதியை பெற்றுவிட்ட பிறகு அதற்கு மேல் அதிகமாக வேறு எந்த லாபத்தையும் விரும்பாத பகவானை அடைதல் என்கின்ற அந்த உயர் ஆன்மீக நிலையில் உறுதியாக நிலைத்துவிட்ட யோகி மிகப்பெரிய துக்கத்தினால் கூட துவண்டு போக மாட்டான். துக்கத்தை அவன் உணர்வது கூட இல்லை. ஏனெனில் அவற்றையெல்லாம் உணர்கின்ற சித்தமே மறைந்து போய்விட்டது. இதுபோன்று தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் சநிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்விண்ண சேதசா. இந்த உலகத்தின் சேர்க்கை மற்றும் பிரிவு ஆகியவற்றில் இருந்து முற்றிலுமாக விலகியிருப்பதன் பெயரே யோகம் எனப்படும். எது அளவு கடந்த சுகமோ அத்துடன் இணைவதற்கு பெயரே யோகம் ஆகும். எவரை பரம தத்துவ பரமாத்மா என்று கூறுகிறோமோ அவரை அடைவதற்கு பெயரே யோகம் என்கிறோம். அந்த யோகத்தை கொஞ்சம் கூட சோர்வடைந்து துவண்டு போகாமல் சித்தத்தால் நிச்சயபூர்வமாக உறுதி எடுத்துக் கொண்டு செய்வதே கடமையாகும். இதில் தைரியத்துடன் ஈடுபடுபவனே இந்த யோகத்தில் வெற்றி பெறுகிறான். சங்கல்ப பிரபவான் காமான் ஸ்த்யக்த்வா சர்வான் சேஷதः
मनसैवेन्द्रियग्रामम् विनियम्य समन्ततः. ஆகவே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், சங்கல்பங்களில் இருந்து தோன்றும் எல்லா ஆசைகளையும் அவற்றின் மீது உண்டாகும் மோகம், பற்றுதல் ஆகிய அனைத்தையும் முழுமையாக துறந்துவிட்டு மனத்தின் மூலமாக புலன்களின் சமுதாயத்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் நல்ல முறையில் வசப்படுத்திக் கொண்டே शनैः शनैरुपरमेद् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्. படிப்படியாக யோகத்தை பயின்று கொண்டே சென்று உயர்நிலையை அடைந்துவிட வேண்டும். சித்தம் முழுவதுமாக அழிந்து வரிசை கிரமமாக இறைவனில் ஒன்று கலந்து விட்ட பிறகு அந்த தைரியமடைந்த புத்தியின் மூலமாக மனத்தை பரமாத்மாவிலேயே நிலைநிறுத்தி வேறு எதை பற்றியும் சிந்தனை செய்யக்கூடாது. நிரந்தரமாக இதை பயிற்சி செய்தே அடைய முடியும் என்பது விதிமுறை. ஆனால் ஆரம்பத்தில் மனம் இதில் ஈடுபாடு காட்டுவதில்லை. இது பற்றி யோகேஸ்வரர் கூறுகிறார். यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरम् ततस्ततो नियम्यैतद् आत्मन्येव वशं नयेत्. இந்த நிலையில் அடங்காமல் சஞ்சலத்துடன் செயல்படும் இந்த மனமானது எந்தெந்த காரணங்களால் உலகியல் பொருட்களின் மீது நாட்டம் கொண்டு அலைபாய்கிறதோ அவற்றில் இருந்தெல்லாம் அதனை மீட்டுக் கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் அந்தராத்மாவிலேயே கட்டுப்படுத்தி வைக்கவும். பெரும்பாலோர் மனம் எங்கெல்லாம் செல்கிறதோ செல்லட்டும், இயற்கையில்தானே செல்லும், மேலும் அந்த இயற்கையும் பிரம்மத்தில்தானே அடக்கம், எனவே இயற்கையில் சுற்றித் திரிவதும் பிரம்மத்தை விட்டு வெளியில் இல்லையே என்கின்றனர். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் இது மிகவும் தவறானது. கீதையில் இதுபோன்ற கருத்துக்களுக்கு கொஞ்சமும் இடமில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வது என்னவென்றால், மனம் எங்கெல்லாம் போகின்றதோ, எந்தெந்த வழிகளிலெல்லாம் போகின்றதோ அந்தந்த வழிகளில் இருந்தெல்லாம் தடுத்து அதனை பரமாத்மாவிலேயே ஈடுபடுத்த வேண்டும். மனத்தை கட்டுப்படுத்துவது என்பது முடிகின்ற காரியம்தான் என்கிறார். மனத்தை கட்டுப்படுத்துவதால் ஏற்படும் இறுதி விளைவு என்ன? प्रशान्त मनसं येनं योगिनं सुखमुत्तमम् उपैति शान्तरजसं ब्रह्मभूतमकल्मषम्. எவருடைய மனமானது முழுமையான வடிவில் அமைதியடைந்துள்ளதோ, எவர் பாவங்கள் நீங்கப் பெற்றவரோ, எவருடைய ரஜோகுணமானது அமைதியுற்றுவிட்டதோ, அத்தகைய பிரம்மத்துடன் ஒன்றிணைந்த உணர்வை பெற்றுள்ள யோகிக்கு எல்லா விதத்திலும் மேன்மையான ஆனந்தம் கிடைக்கிறது. அதைவிட மேலானது வேறொன்றும் இல்லை. இதை பற்றி மேலும் வலியுறுத்தியவாறு, युञ्जन्नेवं सदात्मानं योगी विगतकल्मषः सुखेन ब्रह्म संस्पर्शम् अत्यन्तं सुखमश्नुते. பாவங்கள் நீங்க பெற்ற யோகி இம்முறையில் ஆன்மாவை நிரந்தரமாக பரமாத்மாவில் ஈடுபடுத்திக் கொண்டே நல்ல முறையில் பரபிரம்ம பரமாத்மாவை அடைவதால் கிடைக்கும் அளவு கடந்த ஆனந்தத்தை அனுபூதியில் உணர்கிறான். அவன் பிரம்மத்தை தொட்டுணர்ந்து அதில்
நுழைவு பெறுவதுடன் சேர்த்து அளவில்லா ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எனவே இறை வழிபாடு இன்றியமையாத ஒன்றாகும். இது பற்றி மேலும் கூறுகிறார். सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः. யோகத்தின் இறுதி விளைவினை அடையப்பெற்ற ஆன்மாவை உடையவரும் எல்லோரையும் சமமான உணர்வுடன் பார்க்கின்ற யோகி, ஆன்மாவே மனிதர் உட்பட எல்லா ஜீவராசிகளிலும் நிறைந்து இருப்பதை காண்கிறார். எல்லா உயிரினங்களுமே ஆன்மாவிலிருந்தே பெருக்கெடுப்பதையும் காண்கிறார். இந்த முறையில் காண்பதால் என்ன லாபம்? यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति. எவர் ஒருவர் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிலுமே பரமாத்மாவாகிய என்னை காண்கிறாரோ, எங்கும் விரிந்தும் பறந்தும் இருப்பதை காண்கிறாரோ, மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களையும் பரமாத்மாவாகிய எனக்குள் அடங்கியவைகளாக காண்கிறாரோ, அத்தகையவருக்காக நான் ஒருபோதும் புலப்படாதவனாக இருப்பதில்லை. அதேபோன்று எனக்காக அவரும் ஒருபோதும் புலப்படாமல் போவதில்லை. இதுவே அகத்தில் இருந்து வழி நடத்துபவரும் தூண்டுபவருமாகிய இறைவனை நேருக்கு நேராக தரிசனம் செய்கின்ற நிலையாகும். இதுவே நட்புணர்வு ஆகும். சாமீப்ய முக்தி, அதாவது நெருங்கிய முக்தி எனப்படுவதும் இதுதான். सर्वभूतस्थितं यो मां भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते. எவர் ஒருவர் பன்மைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒருமை உணர்வுடன் கூடியவராக பரமாத்மாவாகிய என்னை வழிபடுகிறாரோ, அந்த யோகி எல்லாவிதமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தபோதிலும் கூட என்னிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறார். என்னை விடுத்து அவருக்கென்று வேறொன்றும் எஞ்சி இருக்கவில்லை. அவருக்கென்று எல்லாமே அழிந்து போய்விட்டது. எனவேதான் அவர் இனிமேல் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் எதை செய்தாலும் என்னுடைய சங்கல்பத்தாலேயே செய்கிறார். आत्मौपम्येन सर्वत्र समं पश्यति योऽर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः. அர்ஜுனா, எந்த யோகி தம்மை போன்றே மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களையும் சமமாக பார்க்கிறாரோ, அனைத்திலும் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கிறாரோ, அந்த யோகியே மிகவும் உயர்ந்தவராக கருதப்படுகிறார். அர்ஜுனன் கூறுகிறான், योऽयं योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि चञ्चलत्वात् स्थितिं स्थिराम्. மதுசூதனா, இந்த யோகத்தில் சமத்துவ உணர்வு பார்வை கிடைக்கிறது என்றுதான் நீங்கள் முன்பிருந்தே கூறி வருகிறீர்கள். ஆனால்
மனத்தின் அலைபாயும் தன்மையின் காரணமாக பெரும்பாலான நேரம் வரை இறைநிலையில் நிலை பெற்று நிற்கத்தக்கவனாக நான் என்னை காண முடியவில்லை. चञ्चलं हि मनः कृष्ण प्रमाथि बलवदृढम् तस्याहं निग्रहं मन्ये वायोरिव सुदुष्करम्. கிருஷ்ணா, இந்த மனம் மிகவும் அலைபாயும் தன்மை உடையது, துன்பம் விளைவிக்கும் இயல்பு கொண்டது, பிடிவாதம் உடையது, பலம் பொருந்தியதும் ஆகும். எனவேதான் இதை கட்டுப்படுத்துவது என்பது காற்றை வசப்படுத்துவதைப் போலவே மிகவும் கடினமானது என்றே கருதுகிறேன். சூறைக்காற்றை நிறுத்துவதும் மனத்தை கட்டுப்படுத்துவதும் இரண்டும் ஒன்றுதான். இது பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், असंशयं महाबाहो मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येण च गृह्यते. மாபெரும் காரியத்தை செய்யும் முயற்சி உடையவனே, பெரும் தோள்களை உடையவனே அர்ஜுனா, மனம் அலைபாயும் தன்மை உடையது. கடும் முயற்சிக்கு பிறகே கட்டுப்பாட்டிற்குள் வருவது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் குந்தியின் மகனே, இந்த மனம் இடைவிடாத பயிற்சி மற்றும் வைராக்கியத்தின் மூலமாக வசப்படுகிறது. எங்கே சித்தத்தை நிலைநிறுத்த வேண்டுமோ அங்கேயே அதனை உறுதியாக நிலைபெறச் செய்வதற்காக திரும்பச் செய்யும் முயற்சிக்கு பெயரே இடைவிடாத பயிற்சி எனப்படும். காண்கின்ற கேட்கின்ற உலகியல் விஷயங்களில் உள்ள விருப்பம், அதாவது பற்றுதலை துறப்பதே வைராக்கியம் எனப்படும். ஸ்ரீகிருஷ்ணர் மனத்தை கட்டுப்படுத்துவது கடினம்தான், ஆனால் இடைவிடாத பயிற்சி மற்றும் வைராக்கியம் மூலமாக அந்த மனத்தை கட்டுப்படுத்த முடியும் என்கிறார். असंयतात्मना योगो दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. அர்ஜுனா, மனத்தை வசப்படுத்த முடியாதவனுக்கு யோகம் கைகூடுதல் என்பது மிகவும் கடினமான காரியம்தான். ஆனால் சுய கட்டுப்பாடு உள்ள மனமுடைய மற்றும் முயற்சி உடையவனுக்கோ யோகம் மிகவும் சுலபமாகவும் இயல்பாகவும் கைகூடுகிறது என்பதே என்னுடைய சொந்த கருத்தாகும். நீ எவ்வளவு கடினம் என்று நினைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாயோ, உண்மையில் அது அவ்வளவு கடினமானது அன்று. எனவே இதை மிகவும் கடினமானது என்று நினைத்து பயிற்சி செய்யாமல் மட்டும் விட்டுவிடாதே. முயற்சி உடையவனாக இதில் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த யோகத்தை அடைந்துவிடு. ஏனெனில் மனத்தை கட்டுப்படுத்திய பிறகுதான் யோகமே சாத்தியமாகிறது. இது பற்றி அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அர்ஜுனன் கூறுகிறான், अयति श्रद्धयोपेतो योगाच्चलितमानसः अप्राप्य योगसंसिद्धिम् कां गतिं कृष्ण गच्छति. யோகத்தை செய்து கொண்டு இருக்கும்போது ஒருவேளை எவருடைய மனமானது அதிலிருந்து விலகிப் போய்விட்டால், ஆனால் அதே சமயம் யோகத்தை கடைபிடிப்பதில் இன்னமும் சிரத்தை இருக்கிறது எனும்போது
அத்தகையவர் பகவத் சித்தியை அடையாமல் எந்த கதியை அடைகிறார்? கச்சின்னோ பய விப்ரஷ்டः छिन्नाभ्रमिव नश्यति अप्रतिष्ठो महाबाहो विमूढो ब्रह्मणः पथि. பெரும் தோள்களை உடையவரே ஸ்ரீகிருஷ்ணா, பகவானை அடைதல் என்ற மார்க்கத்தில் இருந்து விலகி போய்விட்ட அந்த மோக வசப்பட்ட பக்தர் சின்னா பின்னமாக சிதறி போய்விடுகின்ற மேகத்தைப் போல இருதரப்பிலும் இழப்பையும் பாதிப்பையும் அடைந்துவிட மாட்டாரே. சின்னஞ்சிறிய மேகமானது ஆகாயத்தில் உருவாகிறது. ஆனால் அதனால் மழையையும் பெய்விக்க முடியவில்லை. மீண்டும் திரும்பிச் சென்று மேகங்களின் கூட்டத்திலும் சேர முடியவில்லை. காற்றினால் இங்கும் அங்கும் அடித்துச் செல்லப்பட்டு கண் எதிரிலேயே களைந்து போய்விடுகிறது. இதே போன்று குறைந்த முயற்சி உடையவன் கொஞ்ச காலத்திற்கு மட்டுமே சாதனையில் ஈடுபட்டு மனம் துவண்டு போய் அதனை விட்டு விலகி போய்விட்டால் முழுவதுமாக அழிவடைந்து போய்விட மாட்டானா? அவனால் உங்களுக்குள்ளும் நுழைவும் பெற முடியவில்லை, உலகியல் இன்பங்களையும் அனுபவிக்க முடியவில்லை. அத்தகையவனுக்கு என்ன கதி ஏற்படுகிறது? एतन्मे संशयं कृष्ण छेत्तुमर्हस्य शेषतः त्वदन्यः संशयस्यास्य छेत्ता न ह्युपपद्यते. ஸ்ரீகிருஷ்ணா, என்னுடைய இந்த சந்தேகத்தை முழுவதுமாக தீர்த்து வைக்க உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களைத் தவிர வேறு யாரேனும் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தவர் கிடைப்பது சாத்தியமில்லை. இது பற்றி யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், पार्थनैवेहनामुत्र विनाशस्तस्य विद्यते न हि कल्याणकृत् कश्चित् दुर्गतिं तात गच्छति. அழியும் உடலையே ரதமாக்கி லட்சியத்தை நோக்கி முன்னேறுபவனே அர்ஜுனா, அந்த மனிதருக்கு இந்த உலகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி அழிவு ஏற்படுவது இல்லை. ஏனெனில் நண்பனே, அந்த மேலான நன்மையை தரவல்ல நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்பவன் அவல நிலையை அடைவதில்லை. அவனுக்கு என்ன நேர்கிறது? प्राप्य पुण्यकृतां लोकान् उषित्वा शाश्वती समा शुचीनां श्रीमतां गेहे योगभ्रष्टोऽभिजायते. மனத்தடுமாற்றத்தால் யோகத்திலிருந்து தவறிய அந்த சாதகன் புண்ணியம் நிறைந்தவர்களின் உலகத்தில் விஷய இன்ப வாசனைகளை அனுபவித்த பிறகு எந்த வாசனைகளை வளர்த்துக் கொண்டு அவன் யோகத்தில் இருந்து தவறினானோ, இறைவன் அவற்றையெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு உள்ளாகவே பார்க்க வைத்தும் கேட்கச் செய்தும் விடுகிறார். அவற்றை அனுபவித்த பிறகு அவன் சுசீனாம் ஸ்ரீமதாம் தூய்மையான பழக்க வழக்கங்கள் உடைய ஸ்ரீமான் வீட்டில் பிறக்கிறான். எவர் தூய்மையான பழக்க வழக்கங்கள் உடையவரோ அவரே ஸ்ரீமான் எனப்படுகிறார். अथवा योगिनामेव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरम् लोके जन्म यदीदृशम्.
ஒருவேளை அவன் அங்கே பிறக்காவிட்டாலும் கூட உறுதியான நிலையான ஆன்மீக அறிவுடைய யோகிகளின் குலத்தில் நுழைவு பெறுகிறான். ஸ்ரீமான் வீட்டில் குழந்தை பருவம் முதலே புனிதமான சமஸ்காரங்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுகின்றன. ஆனால் ஒருவேளை அவனால் அங்கே பிறக்க முடியாவிட்டாலும் கூட யோகிகளின் குலத்தில் சீட பரம்பரையில் நுழைவு பெறுகிறான். கபீர், துளசிதாசர், ரைதாஸ், வால்மீகி போன்றோருக்கு தூய்மையான பழக்க வழக்கங்கள் கொண்ட ஸ்ரீமான்களின் வீட்டில் அல்லாமல் யோகிகளின் குலத்தில் நுழைவு கிட்டியது. சத்குருவின் குலத்தில் சம்ஸ்காரங்களின் உயர் ஆன்மீக மாற்றம் ஏற்படுவதும் ஒரு வகை பிறப்புதான். மேலும் அத்தகைய பிறப்பு இவ்வுலகில் கிடைப்பது என்பது சந்தேகமே இல்லாமல் மிகவும் அரிதான ஒன்றாகும். யோகிகளின் குலத்தில் பிறப்பது என்பதற்கு அர்த்தம் அவர்களுக்கு உடலளவில் மகனாக பிறப்பது என்பதல்ல. இல்லறத்தை துறப்பதற்கு முன்பு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மோகவசத்தால் மகாபுருஷரையும் தந்தையாகவே கருதுகின்றனர். ஆனால் மகாபுருஷருக்கோ தம்முடைய குடும்பத்தினர் என்ற பெயரில் ஒருவரும் இருப்பதில்லை. எந்த சீடன் அவருடைய மரியாதையை காப்பாற்றும் வகையில் அவர் வழிநடந்து ஒழுகுகின்றானோ அவனே அவருடைய உண்மையான பிள்ளையாவான். எவர் யோக சம்ஸ்காரம் எதுவும் இல்லாதவரோ அவரை மகாபுருஷர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் ஒருவேளை சாதுக்களை உருவாக்க நினைத்திருப்பாரேயானால் 1000 துறவிகளை அவர் உருவாக்கியிருப்பார். ஆனால் அவரோ சிலருக்கு பலி செலவிற்கு பணம் கொடுத்தும், சிலருக்கு வீட்டிற்கு ஆள் அனுப்பி தகவல் தெரிவித்தும், கடிதம் எழுதி அனுப்பியும், அறிவுரை கூறி புரிய வைத்தும் அவர்களையெல்லாம் அவரவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டார். பெரும்பாலோர் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தனர். ஆனால் சுவாமிகளுக்கோ இறைவனிடமிருந்து கெட்ட சகுனம் கிடைக்கத் தொடங்கியது. அவருடைய அகத்திலிருந்து இறைவன் அத்தகையோரிடம் சாது ஆவதற்கான எந்த லட்சணமும் இல்லை என்று கூறிவிட்டார். அவர்களையெல்லாம் வைத்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. அவர்கள் ஆன்மீக பாதையில் கரை கடக்க மாட்டார்கள் என்றும் இறைவன் கூறிவிட்டார். ஆசை நிறைவேறாத காரணத்தால் அவர்களில் 1-2 பேர் மலை உச்சியிலிருந்து குதித்து தங்கள் உயிரையும் மாய்த்துக் கொண்டனர். ஆனால் மகாராஜ் அவர்களோ அவர்களை தம்மிடம் வைத்துக் கொள்ளவில்லை. பின்பு விஷயம் தெரிய வந்தபோது அவர்களுடைய மன ஏக்கத்தை நான் அறிவேன். ஆனால் உண்மையிலேயே இப்படி இறந்து போவார்கள் என்று தெரிந்திருந்தால் அவர்களை வைத்துக் கொண்டிருந்திருப்பேன். அவர்கள் கடைத்தேற முடியாதவர்களாக இருந்திருப்பர். வேறு என்ன ஆகிவிடப் போகிறது என்றார். சுவாமிகளுக்கு அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் மிகுந்த இரக்கம் இருக்கவே செய்தது. அப்படி இருந்தும் கூட அவர்களை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. 6-7 பேர்களை மட்டும், அதாவது இறைவன் யாரையெல்லாம் வைத்துக் கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்தாரோ அவர்களை மட்டுமே சுவாமிகள் தம்மிடம் வைத்துக் கொண்டார். இன்று ஒரு யோகத்தில் இருந்து தவறியவன் வருகிறான். பிறவியாக வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பவன் வருகிறான். இந்த பெயர் கொண்ட இந்த உருவமுடைய ஒருவன் வரப்போகிறான். அவனை வைத்துக்கொள், அவனுக்கு பிரம்ம வித்தையை உபதேசம் செய், அவனை ஆன்மீகத்தில் உயர்த்து என்றெல்லாம் இறைவன் யார் யாரை குறிப்பிட்டு ஆணைகள் பிறப்பித்தாரோ அவர்களை மட்டுமே சுவாமிகள் வைத்துக் கொண்டார். அத்தகையவர்களில் ஒரு மகாபுருஷர் தாரா குண்டத்தில் இருக்கிறார். மற்றொருவர் அனுசூயியாவில் இருக்கிறார். இன்னும் 2-3 பேர்களும் கூட ஆங்காங்கு இருக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் சத்குருவின் குலத்தில்
நுழைவு கிடைத்தது. அத்தகைய மகாபுருஷர்களை பெறுவது மிகவும் அரிதாகும். तत्र तं बुद्धिसंयोगं लभते पौर्वदेहिकम् यतते च ततो भूयः संसिद्धौ कुरु नन्दन. அங்கே அவர்கள் உடல் மூலமாக சாதனை செய்து அடைந்த ஆன்மீக அறிவை மீண்டும் கைவரப் பெற்று விடுகின்றனர். அதாவது முற்பிறவிகளில் செய்த ஆன்மீக சாதனை சம்ஸ்காரங்களை தங்குதடையின்றியே சுலபமாக திரும்பவும் பெற்றுவிடுகின்றனர். மேலும் குரு வம்சத்தவனே, அவ்வாறு மீண்டும் கைவரப்பெற்ற ஆன்மீக அறிவின் ஆளுமையால் அவர்கள் பிறகு பகவானை அடைதல் என்ற பரமசித்தியை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் முயற்சியில் இறங்கிவிடுகின்றனர். पूर्वाभ्यासेन तेनैव ह्रियते यवशोऽपि सः जिज्ञासुरपि योगस्य शब्दब्रह्माति वर्तते. ஸ்ரீமான்களின் வீட்டில் பிறந்தவர்கள் அந்த வீட்டு விஷயங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர்கள் முற்பிறவிகளில் செய்த ஆன்மீக பயிற்சியின் பலனாக இறைபாதையில் இன்னும் அதிகமாக ஈர்க்கப்பட்டு விடுகின்றன. யோகத்தில் குறைவான முயற்சியை உடைய அந்த ஆன்மீக ஆர்வம் கொண்டவரும் கூட மனம் வாக்கிற்கு அப்பாற்பட்ட இறைநிலையை அடைந்து விடுகின்றனர். அவர்களுக்கு இறை பேருநிலை கிடைப்பதற்கு இது ஒன்றே வழியாகும். எவரும் ஒரே பிறவியில் இந்த நிலையை அடைவதில்லை. प्रयत्नाद्यतमानस्तु योगी संशुद्ध किल्बिषः अनेकजन्म संसिद्धः ततो याति परां गतिम्. எண்ணற்ற பிறவிகளில் முயற்சி செய்கின்ற யோகியே பரமசித்தி எனப்படும் இறைநிலையை பெறுகிறார். தீவிர முயற்சியுடன் பயிற்சி செய்கின்ற யோகி எல்லா பாவங்களில் இருந்தும் நல்ல முறையில் தூய்மையடைந்து பரமகதியை அடைகிறார். இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலையை பெறுவதற்கு இது ஒன்றே வழியாகும். ஆரம்பத்தில் அவன் குறைந்த முயற்சியுடன் தான் யோகத்தை தொடங்குகிறான். மனம் தடம் புரண்டதால் பிறவி எடுக்கிறான். சத்குருவின் குலத்தில் நுழைவு பெறுகிறான். ஒவ்வொரு பிறவியிலும் யோகத்தை விடாமல் பயிற்சி செய்து கொண்டே வந்து குறிப்பிட்ட ஒரு பிறவியில் எதனை பரமகதி என்றும் பரமபதம் என்றும் அழைக்கிறோமோ அந்த இறைநிலையை சென்றடைகிறான். இந்த யோகத்தில் விதைக்கு அழிவில்லை என்று ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ளார். நீங்கள் இந்த பாதையில் 2 அடி எடுத்து வைத்து விட்டால் போதும். அந்த சாதனையானது ஒருபோதும் அழிவு அடைவதில்லை. எத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லோராலும் இந்த சாதனையை மேற்கொள்ள முடியும். ஏனெனில் சிறிதளவு சாதனை என்பது சூழ்நிலைகளால் தவறி போகின்றவர்கள் செய்வதுதான். அவர்களிடம் நேரம் இருப்பதில்லை. நீங்கள் கருப்போ சிவப்போ அல்லது வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கீதை அனைவருக்காகவும் தான். நீங்கள் மனித பிறவி என்றால் உங்களுக்காகவும் தான். கடும் முயற்சி உடையவராக இருப்பவரோ அல்லது குறைந்த முயற்சி உடையவராக இருப்பவரோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கீதை இல்லறத்தார், துறவிகள், படித்தவர், பாமரர், சர்வசாதாரணமான எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒன்றாகும்.
तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्माद्योगी भवार्जुन। தபஸ்விகளை விட யோகி சிறந்தவன். அவன் ஞானிகளை விட சிறந்தவனாக கருதப்படுகிறான். கர்மம் செய்பவனை விடவும் யோகி உயர்ந்தவனாவான். ஆகவே அர்ஜுனா, நீ யோகியாக மாறு. தபஸ்வி இன்னும் யோகத்தில் ஆழ்ந்து போவதற்கான முயற்சியில்தான் ஈடுபட்டு உள்ளார். கர்மத்தில் ஈடுபடுபவரோ கர்மத்தை மட்டும் புரிந்து கொண்டு வெறுமனே அதை செய்து வருகிறார். இவர்கள் தவறி கீழே விழுந்துவிடவும் செய்வார்கள். ஏனெனில் இவர்கள் இருவரிடமும் சமர்ப்பணமும் இல்லை, சொந்த லாப நஷ்டத்தை கணிக்கின்ற திறனும் இல்லை. ஆனால் ஞானியோ யோகத்தின் அடுத்தடுத்து மாறும் சூழ்நிலைகளைப் பற்றி அறிவார். தமது சொந்த பலமும் அவருக்கு தெரியும். அவருடைய பொறுப்பு முழுவதும் அவர் மீதே உள்ளது. நிஷ்காம கர்ம யோகியோ இஷ்ட தெய்வமாகிய சத்குருவின் மீதே தமது பொறுப்பு முழுவதையும் போட்டுவிட்டார். எனவே அவரை இஷ்ட தெய்வமாகிய சத்குருவே காப்பாற்றி அருள்வார். மேலான நன்மையை தரவல்ல இந்த ஆன்மீக பாதையில் ஞானயோகி நிஷ்காம கர்மயோகி ஆகிய இருவரும் சரியாகச் செல்கின்றனர். ஆனால் எவருடைய பாரத்தை இஷ்ட தெய்வமாகிய சத்குரு ஏற்றுக்கொண்டு காப்பாற்றி அருள்கிறாரோ அவரே இவர்கள் அனைவரிலும் சிறந்தவராவார். ஏனெனில் பிரபு அவரை தம்முடையவராக ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய லாப நஷ்டங்களை பிரபு பார்த்துக் கொள்வார். எனவேதான் நிஷ்காம கர்ம யோகியே சிறந்தவர் எனப்படுகிறார். எனவே அர்ஜுனா, நீ யோகியாக மாறு. சமர்ப்பண உணர்வுடன் கூடியவனாகி நீ யோகத்தை கடைபிடி. யோகி சிறந்தவன்தான். ஆனால் அந்தராத்மாவினால் வழிபடுபவனே அந்த யோகியையும் விட தலை சிறந்தவன். இது பற்றி கூறுகிறார். योगिनामपि सर्वेषाम् मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो माम् समे युक्ततमो मतः. எல்லா நிஷ்காம கர்ம யோகிகளையும் விட மிகுந்த சிரத்தையுடன் அந்தராத்மாவினால் அகத்தில் இடையறாத ஆன்ம சிந்தனையினால் என்னை நிரந்தரமாக வழிபாடு செய்கின்ற அந்த யோகியே என்னை பொறுத்தவரையில் தலை சிறந்தவனாக கருதப்படுகிறான். இறை வழிபாடு என்பது மற்றவர்களுக்கெல்லாம் காட்டியபடியே செய்யப்படுகின்ற காட்சிப் பொருள் என்று. இதனால் சமுதாயம் ஒருவேளை நமக்கு அனுகூலமாக செயல்படலாம், ஆனால் பிரபு பிரதிகூலமாகி விடுவார். இறை வழிபாடு மிகவும் ரகசியமாக செய்யப்படுவது. அது உள் மனதால் செய்யப்படுவது. இறை வழிபாட்டின் ஏற்றத்தாழ்வுகள் ஆள் மனதில் ஏற்படுகிறது. முடிவுரை. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் பலன் மீதுள்ள ஆசையை துறந்தவராக செய்ய தகுதியுடைய வேள்வியின் சிறப்பு செயல்முறை விதிகளை கடைபிடிப்பவர் எவரோ அவரே சந்நியாசி ஆவார். அதே கர்மத்தை செய்பவரே யோகியும் ஆவார். அதை விடுத்து செயல்பாடுகளையும் நெருப்பையும் துறப்பவன் யோகியாகவோ சந்நியாசியாகவோ ஆவதில்லை. சங்கல்பங்களை துறக்காமல் எவராலும் யோகியாகவோ சந்நியாசியாகவோ ஆக முடியாது. நாங்கள் சங்கல்பமே செய்வதில்லை என்று வெறுமனே சொல்லிக்கொண்டு இருப்பதால் மட்டுமே சங்கல்பங்கள்
நம்மை விட்டு விடுவதில்லை. யோகத்தில் முன்னேறும் விருப்பம் உடையவர்கள் இந்த காரியம் கர்மம் எனப்படும் செய்ய தகுதியுடைய கர்மத்தை செய்யட்டும். கர்மத்தை செய்து கொண்டே சென்று யோகத்தில் கைதேர்ந்தவராக ஆன பிறகுதான் அனைத்து சங்கல்பங்களுமே அழிந்து போகின்றன. அதற்கு முன்பு அல்ல. எல்லா சங்கல்பங்களும் அழிந்து போகின்ற நிலைக்கு பெயர்தான் சந்நியாசமாகும் என்று கூறினார். எனவேதான் அர்ஜுனா, நீ யோகியாக மாறு. சமர்ப்பண உணர்வுடன் இணைந்து ஆழ்மனதால் யோகத்தை கடைபிடி. இந்த அத்தியாயத்தில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் முக்கியமான வடிவில் யோகத்தை அடைவதற்காக இடைவிடாத பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய அப்பியாச யோகம், அதாவது பயிற்சி யோகம் என்ற பெயருடைய 6வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.